நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, எவ்வளவு வெறிச்சோடி இருக்குல்ல. நேத்து வரைக்கும் எப்படி ஆரவாரமா இருந்துச்சு, இப்ப பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கு. ச்சே. மாலதி சீக்கிரம், லேட் ஆகுது. வரேன் சித்தப்பா. சீக்கிரம் மாமா, நாங்களாம் ரெடியா இருக்கோம். தாமு, அந்த பேக் எடுத்துட்டு வா. அக்கா, இந்த போர்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? அந்த ஆளுங்க எதுவுமே சொல்லலையா? அவங்க யார் என்ன சொல்றதுக்கு? இந்த போர்டுல என் அக்கா மாமாவோட பேர் இருக்கு. இந்த பதில் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். எழுந்துடா, தூங்கு பூச்சி. எழுந்துடா, அந்த பக்கம் தலை சாச்சு படு. நான் என்ன உன் பெட் நினைச்சியா? ஜீவிதா கை இல்லன்னு உடனே நீ எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டல. ஆமாடா, இனிமே நான் தான் உனக்கு டீச்சர், புரிஞ்சுதா? இடத்தை காலி பண்ண முதல்ல அங்க போய் உட்கார் போ. என்னடா பண்ற? அக்கா, அக்கா உனக்கு ஜுரம் அடிக்குது. கைய பாரு எவ்வளவு சூடா இருக்கு. வாய மூடு. பாட்டி, அம்மா. ஏடா கொத்தி கூச்சல் போடுற? அக்கா உனக்கு. மோகன், என்னன்னு போய் பாரு. வினய், உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, நான் என்னைக்குமே உன்னோட டீம் தான். ஓகே, ரொம்ப நன்றி அத்தை. சரி, இப்ப விளையாட்ட ஆரம்பிக்கலாம். கமான் அண்ணி, நீங்க தான் அந்த ரிங் எடுக்கணும். கோ கோ கோ. அண்ணி தைரியமா விளையாடுங்க, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜீவிதா, நான் பார்த்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி கண்டிப்பா நீ தான் ஜெயிக்கணும், சரியா? அண்ணி, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கணும், இல்லன்னா நம்ம டீம் மானமே போயிடும். சண்டிகர் டீம் இப்ப ரிஷிகேஷ் டீம் கூட மோத போகுது. டவுட்டே இல்ல, கண்டிப்பா அண்ணி தான் ஜெயிப்பாங்க. வினய், கம் ஆன், சீக்கிரம். கமான் அண்ணி, நீங்க ஜெயிச்சு நம்ம டீமோட மனத்தை காப்பாத்துங்க. கம் ஆன் ஜீவிதா. அண்ணி அண்ணி Come on, அண்ணி Jivita. அண்ணி 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 ஜீவிதா, ஜீவிதா, ஜீவிதா. அண்ணி, come on, come on, come on, அண்ணி. ஜீவிதா. Come on, come on, அண்ணி, come on, come on. அண்ணி அண்ணி அண்ணி, come on அண்ணி, come on, come on. ஜீவிதா, அண்ணி, ஜீவிதா. நாம தான் ஜெயிக்கணும், இல்லன்னா நம்ம டீம் மானமே போயிடும். Come on, ஜீவிதா. அண்ணி அண்ணி, என் பேரை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன அண்ணி, அக்பரோட கஜானாவை தேடுறீங்க கிடைக்காம போறதுக்கு? ஆனா அக்பர் கிட்ட எந்த கஜானாவும் இல்ல. ஏய் வாய மூட்றா. எப்ப பாரு பலபலன்னு. Come on, ஜீவிதா, சீக்கிரம் ஜெயிச்சு எப்படியாவது என் பேரை காப்பாத்து. என்னாச்சு பாத்தியா? ஆட கடவுளே, முதல் மேட்ச் டிராவ்ல போய் முடிஞ்சதா? இதுன்னு ரெண்டு பேரும் மோதிரத்தை ஒரே சமயத்துல எடுத்துட்டாங்க. அப்படின்னா யாரும் யாருக்கும் பாஸ் இல்ல. நல்ல விஷயம் தானே, ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் வாழ்வாங்க. ஆமா. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். அங்க போன உடனே இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஆமாங்க, டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். கல்யாண வேலையில ரொம்ப டயர்டானதுனால தான் இந்த ஜுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இதான் இவ்வளவு நேரமா நானும் சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சித்தப்பா. எனக்கு ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு சரியாயிடும். நல்ல வேளை அக்கா இங்க இல்ல. அவ மட்டும் இங்க இருந்தானா இந்த பஸ் அப்படியே யூ டர்ன் எடுக்க வச்சு ஹாஸ்பிடலுக்கு போய் 1000 டெஸ்ட் எடுத்துருவா. இல்ல டாக்டர் கிட்ட கண்டிப்பா காட்டியே ஆகணும். சரி சித்தி, கண்டிப்பா போறேன். சித்தி, அக்காவ புது ஃபேமிலியோட இந்நேரம் ரொம்ப பிஸியா இருப்பால. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? ஜீவிதா, இது வரைக்கும் இந்த ரூம் வினையோடுதே. இன்னையில இருந்து உங்க 2 பேர்தோ. 2 பேருக்கும் இல்ல, உங்களுக்கு மட்டும்தான். நீங்களே பாருங்க, அண்ணன் இந்த ரூமை எவ்வளவு போர் அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட கலைநயமே இல்ல. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, நீங்களாவது உங்க கலைநயத்தை காட்டி இந்த ரூமை அழகா வச்சுக்கோங்க. போரிங்? இந்த ரூம நீ போரிங்னு சொல்றியா விஸ்வா? இத நானே கிட்ட இருந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ண வச்சேன். வினயோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நான் இதை கட்டி கொடுத்துருக்கேன். இந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். பஞ்சாப்ல இருக்கிற ஒரு டாப் இன்டீரியர் டிசைனர் தான் இந்த ரூமை டிசைன் பண்ணிருக்காரு. இத பார்த்தா நீ போரிங்னு சொல்ற? அத சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பரிமா, இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க தாத்தா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ உன் ரூமுக்கு போ. ஆல் தி பெஸ்ட். குட் நைட் தாத்தா. வினய் 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 வினய், ஒரு நிமிஷம் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். இது சுரேஷ் சாரோட ஃபைல். நாளைக்கு தான் ஹியரிங். எனக்கு ஏதாவது சில இல்ல பாயிண்ட்ஸ் சித்தப்பா, நான் சொல்றது இத நாளைக்கு பாத்துக்கலாமா? அப்பா நாளைக்கு கேட்டா மொத்தமா உங்கள்ட்ட பாத்துக்கலாம். கேட்க சொன்னாரு. Okay? அதனால தான் இல்ல கேட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு நாளைக்கு இந்த வேலையை முடிச்சு தராம எங்கேயும் போக மாட்டேன். ஓகே? வினய், இப்போ please, என்ன மட்டும் வினய், விட்டுருங்க. help பண்ணு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாம 2 பேரும் செஸ் இல்ல விளையாடலாம். அசோக், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. சித்தப்பா கொஞ்சம் ஆனா சொல்லுங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ப்ராமிஸ் பண்ண. ஆனா ஏய், உனக்கு விளையாட இப்ப டைம் கிடைச்சதா? நாளைக்கு கேஸ் விஷயமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேல. நீங்க 2 பேரும் இவனை தொல்லை பண்றீங்க. வா, நீ ஏன் கூட வா. நம்ம கல்யாணத்துக்கு வந்த gift எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கலாம். சித்தி, இப்போ இது முக்கியமா? நாளைக்கு பாத்துக்கலாமே. எல்லாரும் சேர்ந்து இவனை என்ன பண்றீங்க? இன்னைக்கு அண்ணனோட முதல் ராத்திரி. பாருங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு. இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ணா வா வா வா. நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட. இல்ல நான் நல்லா மாட்டிருப்பேன். அண்ணா ஒரு விஷயம் சொல்லு. இந்த சந்தோஷமான நேரத்துல கொஞ்சம் போட்டுக்கலாமா? அறிவு இருக்காடா இடியட். ஏன் நான் குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அன்னைக்கு நடந்தது மறந்துட்டியா? பொதுவா நான் குடிக்க மாட்டேன். ஆனா ஜீவிதோட ஞாபகம் வந்ததால குடிக்க வேண்டியதாயிடுச்சு. நல்லா டைம் பார்த்து காலை வாரி விடுறியே. வா, நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான். சரி விடுறா, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஏய், எங்க போற? வா 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 வா. சித்தி, இன்னைக்கு ராத்திரி முழுக்க அண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். அப்புறம் நம்மளை விட இவனுக்கு அண்ணி தான் முக்கியமாயிட்டாங்கல்ல. ஏய், இந்த கேஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். நான் தான் சொல்றேன்ல, ஆமாடா, இது please டா. எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா நாளைக்கு பார்த்து கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் ஏய், வினய், please டா. ஓகே ஓகே ஓகே, அமைதி அமைதி.
சரிண்ணா, நாங்க விட்டு கொடுத்துட்டோம். நீயும் அண்ணியும் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜோடி. Go, go. Okay. Enjoy. ஆஃபீஸ்ல இருந்து போனா இந்த நேரத்துலயா? யாரா இருக்கும்? ஹலோ, இப்போ வா. சரி, யாரா? அந்த சஞ்சய் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டான். நான் இப்போ போய் ஆகணும். ஹாய். ஜீவிதா, ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் வெளியே போகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நான் நடத்திட்டு இருக்க கேஸோட விட்னஸை யாரும் தாக்கியிருக்காங்க. அவன் உயிருக்காக போராடுறான். பாவம், அந்த ஆளு ரொம்ப ரொம்ப ஏழை. கண்டிப்பா அவனுக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி தேவைப்படும். அதனால நான் போயிட்டு வந்துட்டோமா? ஐம் சாரி, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். யூனோ, எனக்கும் போகிறதுக்கு மனசு வரல. கல்யாணம் பண்ணி முதலிரவு அன்னைக்கு வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக உன்னை நான் பார்த்துட்டேன். என்னால் உன் கூட இருக்க முடியல. ஐம் ரியலி சாரி. பரவாயில்லைங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தவங்க கஷ்டத்தை நீங்க தாங்கிக்கவே மாட்டீங்க. நான் உங்களோட மனைவி. இது கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்காக தேங்க்யூ.
மாலதிக்கு ஃபோன் பண்ணணும். நான் இங்க வந்ததுல இருந்து அவ கூட பேசவே இல்லை. The number that you're trying to call is switched off. Please try again later. என்ன மாலதி, இப்ப ஜுரம் எப்படி இருக்கு? சித்தப்பா எனக்கு ஜுரம் போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமே. கங்கை நதியோட ஆசீர்வாதம், ரிஷிகேஷோட இயற்கை காத்து என் மேல பட்ட உடனே ஜுரம் பறந்து போயிடுச்சே. Now I'm all right. சித்தி, எனக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கிட்ட வா மாலதி. இப்ப ஜுரம் இல்லாத மாதிரி இருக்கு. உனக்கு அடிக்கடி ஜுரம் வருது சரியில்லைன்னு தோணுது. நீ நாளைக்கு கண்டிப்பா டாக்டரை பாரு. பாருங்க சித்தப்பா. வேணா அடம் பிடிக்காத. நீ டாக்டர் பேரை சொன்ன உடனே ஏன் பயப்படுற? உனக்கு திரும்பவும் ஜுரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும், சரியா? சித்தப்பா, எனக்கு ஜுரம் திரும்ப வராது. இந்த மாலத்தியோட பெர்மிஷன் வாங்குனதுக்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் கிட்ட வரும். அது வரைக்கும் எதுவுமே வராது. சரி சரி வா. சரி, இந்தா இத பிடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, ஐயோ ஜீவிதா, என் இடுப்பு ரொம்ப வலிக்குதுமா. என்னாச்சு சித்தி? என்னன்னு சொல்றது, காலையில இருந்து என் இடுப்பு ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நாளைக்கு நான் நிச்சயம் ஹெல்ப் சித்தி, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க. நிஜமாவா? செல்ல குட்டி, என் செல்ல சித்தி. குட் மார்னிங் சித்தப்பா. இந்தாங்க உங்களுக்கு டீ. குட் மார்னிங். थैंक यू. இத என்கிட்ட கொடுங்க. அட இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் போடுறேன், நீங்க டீயை குடிங்க. இன்னும் கொஞ்சம் பாலிஷ் வேணா எடுத்துக்கோ. பாருங்க உங்களோட செப்பல் எவ்வளவு ஜொலிக்கு போகுதுன்னு. பாட்டி, பூஜைக்கு தேவையான பொருட்கள். ஏய் மாலதி, நீ சரி வெட்டு. ஏய் மாலதி, முன்னு. இங்க வா. ஏய் படிக்க முடியாது. மாலதி, போடாத. ஏய் முன்னு. அக்கா ப்ளீஸ் போடாத. எனக்கு பயவியா? அக்கா ப்ளீஸ் விட்டுருங்க. விட மாட்டேங்க. அக்கா தரதே. மாலதி நில்லு. ஏய் தரதே நில்லு. அக்கா ப்ளீஸ் கா சாரி. எனக்கு உனக்கு என்ன பண்றேன்னு. அக்கா அக்கா ஏய் நில்லு. மாலதி. அக்கா, சூப்பரா மசாஜ் பண்ற.
இவ்வளவு நல்லா அம்மாவால கூட பண்ண முடியாது. அதனால என்ன, நான் தான் உனக்கு பண்ணி விடுறேன்ல. மாலதி அக்கா கிட்ட பண்ண சொன்னா அவ தலையில இருக்க முடிய பூரா பிச்சு விட்டுறா. நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அவளை பண்ண சொல்ற? அக்கா நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல, நீ பண்ற மசாஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அக்கா இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி இருக்குல்ல.